നമസ്കാരം. ഗ്രീൻ മീഡിയ വിഷൻ വാർത്തകളിലേക്ക് സ്വാഗതം. ചരിത്ര പ്രസിദ്ധമായ തെക്കൻ കേരളത്തിലെ തിരുപളനി എന്നറിയപ്പെടുന്ന പുണ്യവും പുരാതനവുമായ വിലങ്ങറ തൃക്കുഴിയൂർ ശ്രീ സുബ്രഹ്മണ്യ സ്വാമി ക്ഷേത്രത്തിലെ ഈ വർഷത്തെ തൈപ്പൂയ മഹോത്സവത്തോടനുബന്ധിച്ച് ദേവരഥ സമർപ്പണം നടന്നു. പ്രസിദ്ധമായ വിലങ്ങറ കാവടിയാട്ടം ഇന്ന് സ്കന്ദപുരിയിൽ ആചാരവിധികളോടെ ഭക്തിസാന്ദ്രമായി ആഘോഷിക്കും. കൊട്ടാരക്കര താലൂക്കിലെ 50ഓളം ക്ഷേത്രങ്ങളുടെ കൂട്ടായ്മയോടെ നടക്കുന്ന ഈ ക്ഷേത്രോത്സവത്തിൽ ഭക്തിസാന്ദ്രമായ പീലിക്കാവടി ഘോഷയാത്രകളും വർഷത്തിൽ ഒരിക്കൽ മാത്രം ദർശന സൗഹൃദം ലഭിക്കുന്ന സുബ്രഹ്മണ്യ സ്വാമിയുടെ പവിത്രമായ സ്വർണ്ണക്കാവടിയും വിലങ്ങറ ഏറം ആയിരവല്ലി വനദുർഗാദേവി ക്ഷേത്രത്തിൽ നിന്നും എഴുന്നള്ളിക്കുന്ന പഞ്ചലോഹ കാവടിയും ശ്രേഷ്ഠമായ ആറുമുഖ കാവടിയും അഭീഷ്ടവരദായകനായ ഷൺമുഖസ്വാമിയുടെ അനുഗ്രഹം തേടി ഹരഹരോ മന്ത്രവുമായി വ്രത അനുഷ്ഠാനങ്ങളോടെ സ്കന്ദപുരി പ്രദർശനം ചെയ്യുന്ന ദേവരഥവും ഭക്തമനസ്സുകളിൽ വേലായുധ വളനിയുടെ ആത്മീയതയും നിറയ്ക്കുന്ന കാവടിയാട്ടവും എന്ന് ഇവിടെ അരങ്ങേറും. തഞ്ചാവൂർ തിരുച്ചെന്തൂർ സ്വദേശിയും ശില്പിയുമായ മദൻകുമാറിന്റെ നേതൃത്വത്തിലാണ് 3 മാസം കൊണ്ട് ദേവരഥം പണി പൂർത്തിയാക്കിയത്. വിലങ്ങറ സുബ്രഹ്മണ്യ സ്വാമി ക്ഷേത്രത്തിൽ പ്രഗത്ഭരും പ്രശസ്തരുമായ കേരളത്തിലെ പ്രമുഖ പ്രഭാഷകർ പങ്കെടുത്ത ഹിന്ദുമത സമ്മേളനവും കൂടാതെ ക്ഷേത്രത്തിലെ പ്രധാന ഉപദേവതാ സങ്കല്പത്തിൽ കൂടിക്കൊള്ളുന്ന മഹാവിഷ്ണുവിന്റെ ദശാവതാര സ്വരൂപങ്ങളെ 10 ദിവസങ്ങളായി ദർശിച്ച് സായുജ്യമടയാൻ കഴിയുന്ന ദശാവതാര ചാർത്തും നടന്നു. ലൈറ്റ് വീണാൽ ശാസ്ത്ര மதன்குமார். திருச்சி பக்கம் பெரம்பலூர்ல இருந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆச்சு இந்த ரதம் செய்ய. மற்றபடி இந்த கேரளால இந்த கொல்லம்பாக்கத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மற்றபடி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்கோம். நாகர்கோயிலில் செய்யும் போது வந்தாங்க.
இது நாங்க எல்லாம் ஒரு டீமா தான் பண்ணோம். இது ஒரு 10 பேர் பண்ணோம். பண்ணி ஒரு 3 மாசம் டைம் ஆகுது. ஒரு ஏன்னா பொம்மையில நம்ம பண்ணியாச்சு. இங்க வந்து மற்றபடி கார்பெண்டர் ஒர்க்கு மற்றபடி எல்லாமே இங்க பண்ணோம். மற்றபடி பொம்மை விற்கிற எல்லாம் ஊர்ல தான் பண்ணோம். வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 45 நாள் 50 நாள் ஆச்சு. பொம்மை வீட்டுல விற்கிறவங்க எல்லாமே சேர்த்து ஒரு 3 மாசம் அந்த மாதிரி டைம் ஆகும். நம்ம வந்து இது பாரம்பரியா செஞ்சுட்டே தான் இருக்கோம். நம்ம குலத்தொழிலே தான் மரம் சிற்பம் எல்லாமே செய்யறது எல்லாமே தான். அப்பால இருந்து நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி தாத்தா பண்ணாரு. நான் ஒரு 7-8 வருஷமா இதுல இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. இந்த கொல்லத்துல இதான் கேரளால இந்த பாலக்காடு அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம இந்த டைம் நம்ம கொல்லத்துல கொல்லம் கொட்டார கரையில முன்னாடி நாகர்கோயில பண்ணாது. நாகர்கோயில பண்ணதுனால இங்க வந்து இன்வைட் பண்றாங்க. எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹேண்ட் ஒர்க் தான். சும்மா இந்த கார்பெண்டர் ஒர்க் மட்டும் கட்டிங் மிஷின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கோவில் இருக்கு. திருச்சி சைடு இருக்கு. திருச்சி சமயபுரம் அந்த சைடுல நம்ம எல்லாம் பண்ணது இருக்கு. இது ரதம் தேரு வாகன வேலை எல்லா சிற்பமும் எல்லாமே ரதம் இருக்கு. நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி அருப்புக்கோட்டை எல்லா இடத்துலயும் பண்ணிருக்கோம். தமிழ்ல பாதி இடத்துல பண்ணிருக்கோம். ஒரு 45-46 ரதம் இது.